ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஆனியன் சமோசா. இதுக்கு வந்து 2 ஸ்டேஜஸில் இருக்குது. ஒன்று வந்து அந்த மேல் மாவு ரெடி பண்ணணும், இன்னொன்று வந்து சமோசாவோட ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணணும். இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 கப்பு மைதா, 2 டீஸ்பூன் ஆயில், சால்ட்டு தேவைக்கேற்ப, உங்களுக்கு எவ்வளோ சால்ட் போடணும்னு தோணுதோ போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி விட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அது பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப லூஸாக பிசைஞ்சிட்டிங்கன்னா இந்த அதாவது மேல் மாவு சரியாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டா 3/4 மணி நேரம் நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு இதை ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் செய்ய தொடங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம அந்த மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அதை பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்து இருக்குது. இதை நான் 3 உருண்டைகளாக எடுத்துக்கிறேன். இதை உங்களால் எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தட்டிக்கோங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தட்டியிருக்கேன். அப்படி நம்ம அந்த 3 உருண்டைகளையும் தட்டி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த 3 உருண்டைகளையும் தட்டிட்டேன். ஷீட்டு செய்கிறது எப்படின்னு இப்போ கவனமாக பாருங்கள். ஏன்னா இதில் தான் உங்கள் ஷீட்டோட அந்த குவாலிட்டி வந்து நல்லா வரும். இப்போது ஒரு சப்பாத்தி கீழே இருக்குது, அது மேலே நல்ல ஆயில் வந்து தடவிக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. கொஞ்சம் மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மேலே, இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கோங்க. இதையும் இப்போது ஆயிலில் நல்ல எல்லா சைடும் தடவி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த சப்பாத்தி மேலே வச்சுக்கோங்க. இல்லையும் கொஞ்சம் ஆயில் போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த ஆயிலும் இந்த மாவும் போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சுட்டு எடுக்கும்போது இது வந்து ஒரு லேயராக பிரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைட்டாக இது மேலே ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விடுங்க. எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ தேய்ச்சி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டவ்வில் ஒரு தவா வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம திரட்டணும் இல்லைங்களா, சப்பாத்தியை இப்படி இந்த தவா மேலே இப்படி போட்டுடலாம். 2-3 நிமிஷம் வேக விடணும். திருப்பி போட்டு வேக விடணும். அப்படியே விட்டுறாதீங்க. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இது குக் ஆகும்போதே இதை நம்ம அந்த லேயரை இப்படி எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா இப்படி எடுத்துடலாம். ஆனாவே இப்படி பிரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக பிரிஞ்சு வரும். அவ்வளோதான், ரொம்ப வந்து பண்ணக்கூடாது, ஏன்னா அது சப்பாத்தி மாதிரி ஆகிடும். லைட்டாக சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போட்டு எடுத்தோம் இல்லைங்களா, இதை நம்ம சமோசா ஃபோல்டு பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஷீட்டை. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சமோசா செய்கிறதுக்கு தேவையான ஷீட்டு நம்ம இப்படி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள், இப்படி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இனி நம்ம இதில் ஃபில்லிங் பண்ணி பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான். இந்த ஷீட்டு வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் செஞ்சு வச்சுக்கலாம். 1 மாதம் 2 மாதம் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இப்படி செஞ்சு இதை சிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்போது எடுத்து நீங்கள் சமோசா செஞ்சுக்கலாம். அப்புறம் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் செஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது ஸ்டஃபிங் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு தோணாலும் அது கூட இதில் வச்சு செஞ்சு கொடுக்கலாம். அது இப்போது சமோசாவோட ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 3 வெங்காயம் வெட்டி
கட் பண்ணி இங்கே வச்சுருக்கிறேன். அதை நம்ம முதல்ல கையால் இப்படி கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ அது உடஞ்சி உதிரி உதிரியாக வரும். இதில் இப்போது 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பிடி கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ரவை, அதை சேர்த்துக்கலாம். இந்த ரவை எதுக்கு சேர்க்குறோன்னா, இந்த வெங்காயம் வந்து நம்ம உப்பு போட்டு பிசையும் போது தண்ணி விடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து உறிஞ்சிக்கிறது, இந்த ரவை வந்து உறிஞ்சிக்கும். அப்போ வந்து உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் சாகியாக ஆகாமல், அதாவது குழன்னு ஆகாமல் கொஞ்சம் உதிரியாக இருக்கும். அதுக்காக தான் அதை சேர்த்துக்கிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவல் கூட சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் ரெடி. இது இப்படி இருக்கட்டும். ஷீட்ஸ் செஞ்சு வச்சேன் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான். அந்த ஷீட்டை இப்படி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வீட்டில் கோன் செய்வோம் இல்லைங்களா, அது அப்படி ஒரு ஃபோல்டு. அதுக்கப்புறம் இதை நல்ல இப்படி ஒரு ஃபோல்டு. இப்போது நமக்கு இப்படி ஒரு பாக்கெட் மாதிரி கிடைக்கும். இதில் நம்மளோட ஸ்டஃபிங்கை நம்ம இதில் வச்சிடலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு கீழே வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பேஸ்ட் எடுத்துகிட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த ஷீட் இருக்குது இல்லைங்களா, அதில் நல்லா தடவி விட்டுக்கோங்க. தடவி திரும்ப இதை ஒரு ஃபோல்டு பண்ணி மடித்து விட்டுற வேண்டியதுதான். இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணி மடித்து வச்சுக்கலாம். எங்கேயாவது உங்களுக்கு விட்டு போயிருந்ததுன்னா அதை நல்லா ஒட்ட வச்சுக்கோங்க இந்த பேஸ்ட்டை தடவி. இப்போ நான் எல்லாத்தையும் இப்படி ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுப்பில் எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் இதில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்கணும், பொன்னிறமாக எடுத்துருங்க. சுவையான சூடான வெங்காய சமோசா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். சமோசா எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக சத்தம் கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? உள்ளே இருக்கிற எல்லாமே நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye, take care.